இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஹலோ லிசனர்ஸ், சாரி இப்போதான் இப்போ ஸ்டார்ட்லாம். ஹலோ லிசனர்ஸ்னே வர மாட்டேங்குது. ஹாய் गाइस ஸ்டார்ட் பண்ணி இல்ல சார் சொல்லணும். ஏல யாரே குறுக்கால பேசுற? நான் தானே செத்த பேர நார பேர. சரி வேணாரு. ஹலோ லிசனர்ஸ், இது உங்க பாட்காஸ்ட் வாயிலோட சீசன் 2. இன்னைக்கு நம்ம டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட புதுசா ஒரு நபர் இணைஞ்சிருக்காரு. அவர் பேர் தான் பாபா. பாபா வணக்கம். பாபா வணக்கம் மச்சான். வணக்கம். ஓகே, இப்போ உங்களுக்கு நாங்க என்ன டாபிக் பேச போறோம் தெரியுமா பாபா? தெரியும் மச்சான், நல்லாவே தெரியும். நாட்டிய பத்தி அது எங்க எப்படி அது நீங்களே சொல்றீங்களா இல்ல நாங்க சொல்லவா? நீங்க ஆரம்பிச்சு விடுங்க, அப்புறம் நம்ம பொடிஞ்சிருவோம். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து how to be a natty. நாட்டி என்றால் என்ன ஐயா தமிழ்ல அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நாட்டியா? நாட்டினா என்னையா? அதுலயே இருக்கு, பேர்லயே இருக்கு, நேச்சுரல் தாங்கய்யா எல்லாமே. நாட்டினா ஒண்ணும் இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஒரு நேரான வழியா, அவ்வளவுதான் என் நாட்டினா. எப்படி நேரான வழி? நீட்டான வழியா? நீங்க யார கலாய்க்காதீங்க. நேரான வழியா, குறுக்கு வழி இல்லாமையா. குறுக்கு வழினா அதுதான் மெடிசன். சரி சரி, நான் அதை கிளீனா சொல்லிடுறேன் புரியுற மாதிரி. நாட்டி என்றால் என்னன்னா நேச்சுரல் பிளஸ் பாடி பில்டர் இஸ் ஈக்வல் டு நாட்டி. அததான் வந்து நாட்டின்னு வச்சுட்டாங்க. ஸோ ஏன் இப்போ நீங்க சரி, இப்போ ஏன் நேச்சுரல் பாடி பில்டர் அப்படின்னு நீங்க ஒண்ணு புதுசா பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களே, அதுக்கான வித்தியாசத்தையும் சொல்லிடுறேன். மன்னிக்கவும் பிரிக்கல. அது நேச்சுரல் பாடி பில்டிங்ல இருந்து தான் இதை பிரிச்சிருக்காங்க தனியா. வரும். சரி சரி, ஆனா ஏன் இப்போ அந்த நாட்டின் புதுசா ஸ்டார்ட் ஆச்சு, அதை ஏன் இப்போ பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம், ஏன் வந்து நாட்டி தான் பெருசுன்னு நம்ம சொல்ல போறோம் அப்படின்றது தான் வந்து இந்த எபிசோடு ஃபுல்லா பேச போறோம். சரா என்னன்னா வந்து நான் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துடுறேன் பாபா, ஓகேங்களா? கொடுங்க. ஸோ அதான் எப்படின்னா, இப்போ பாடி பில்டிங்னாலே வந்து இப்போ எப்படி நம்ம எல்லாருக்குமே பாடி பில்டிங்னாலே ஒலிம்பியா தான் ஞாபகம் வரும். ஒலிம்பியா பாடி பில்டர்ஸ், அதுலயும் வந்து அர்னால்டு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆமா, பாடி பில்டர்னாலே கோல்டன் பிசிக்கியா. அதான் பாடி பில்டர்னாலே அர்னால்டு தான். எனக்கு வந்து அர்னால்டு மட்டும் இல்ல, ராணி கால்மன். எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா மென்ஸ் பிசிக் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மளால ஜூஸ் எடுக்க முடியாதுங்க. அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லிம்மான பிசிக்கு, அது மாதிரி கரெக்டான, நம்ம ஒன்றும் எடுக்காம இருக்க போறதுல எடுப்போம், இருந்தாலும் கொஞ்சம் அளவா எடுத்துப்போம். ஓகே ஓகே, ஐயோ பீரஸ் நீங்க என்ன சொல்ல வந்தீங்க, அதை சொல்லுங்க. அதான் அவரே சொல்லிட்டாரு. அது அதே மாதிரி இதுல நான் ஒண்ணு வந்து புதுசா ஒரு பதிவு செய்ய விரும்புறேன். பாபாவும் வருங்காலத்துல ஸ்டேஜ் ஏற போறாரு. இப்போ வந்து அவர் வந்து ஆரம்பத்துல இருக்காரு, இன்டர்மீடியட் பாடி பில்டரா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேச்சுரல் பாதையில போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் உடம்பு ஏறி கொஞ்சம் ஸ்ட்ரெட் ஆக சொல்ல சரி, அதெல்லாம் நம்ம இப்பவே சொன்னா கொஞ்சம் புரியாதுல்ல, அத நான் அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம டீப்பா போகும்போது பேசிக்கலாம். சரி, அதான் என்னங்க நீங்க நேச்சுரல் பாடி பில்டரு நாட்டின்றீங்க, பாடி பில்டர்ன்றீங்க, என்னன்னு கேட்டா, இப்போ பாடி பில்டர்னா வந்து மோஸ்டா ஒலிம்பியா லெவல் அந்த மாதிரி கணக்கு போட்டா கூட இல்ல, நம்ம தமிழ்நாட்டு லெவல்லே கூட அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. மிஸ்டர் தமிழ்நாடுக்கெல்லாம் வந்து ஸ்டிராய்டு ட்ரக்ஸ் எடுப்பாங்க. ஐயா இப்பெல்லாம் லோக்கல்லே ஸ்டெராய்டா பண்றாங்க, நீங்க தமிழ்நாட்டு லெவலுக்கு எல்லாம் போறீங்க. அதேதான். சோ இப்போ நம்ம பசங்க, அதாவது இப்போ இருக்க இந்த வளர்ந்து வரும் பசங்க, சின்ன பசங்க 2Kன்னே சொல்லிடலாம், அவனுங்கெல்லாம் என்ன இதுல இருக்காங்கன்னா வந்து கஷ்டமே படாம சீக்கிரமா உடம்பேத்தி அப்படியே பாப்புலாரிட்டி கெயின் பண்ணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஷார்ட்டா சொல்ல போனா குறுக்கு வழிங்கய்யா. ஆமா. சோ அதெல்லாம் இல்லாம வருடங்கள் பல வருஷம் வந்து
நேச்சுரலா வந்து சாப்பாடுலே டயட் கண்ட்ரோல் பண்ணி உடம்ப பிசிக்க உட்கார வச்சு ஸ்டேஜ் ஏறி பல மெடல்லாம் வாங்குறது அதுதான் வந்து நேச்சுரல் பாடி பில்டிங். அததான் இப்போ நேட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இனிமே நேட்டின்னு சொன்னா நேச்சுரல் பாடி பில்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா நேட்டி வேர்சஸ் பாடி பில்டிங் அதை பத்தி ஃபர்தரா பேசுவோம். ஸோ பாடி பில்டிங்ல என்னென்னலாம் பண்றாங்க சொல்லுங்க பாபா. பாடி பில்டிங்னா ஒன்றும் இல்லையா, இப்போ மசில் டெவலப் பண்ணுறதா நம்மளோட மெயின் மோட்டிவே. நல்ல ஃபிசிக்கை வந்து ஸ்டேஜில் காட்டணும், அதுதான் பாடி பில்டிங். அது ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சது பொறுத்து, சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், சிலருக்கு பிடிக்கும். யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பண்றாங்க. அதான் அது வந்து நம்மளை பொறுத்து, ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து. இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஃபிளாட் ஆப்ஸ் தான் வந்து தனக்கான ஃபிட்னஸ் நினைச்சா அது அவங்களோட ஃபிட்டு. ஒரு அத்லெட்டு நம்மள மாதிரி இப்போ மென்ஸ் ஃபிசிக் ஆக போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாபா யோசிக்கிறோம், நான் பாடி பில்டர் ஆக போனோம் நான் யோசிக்க போனோம், என்னோட ஃபிட்டுன்ற லெவல் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அந்த மாதிரி வந்து பர்சனலா அவங்களோட இண்டிவிஜுவல் ஃபிட்னஸ் லெவலை தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல. இப்போ பாடி பில்டிங்னா மெயினா நம்மளே வருத்திக்கிறது தான். இப்போ ஃபிட்னஸ் இருக்கிறது வேற, பாடி பில்டிங்னா நம்மளே வருத்திக்கணும். டயட்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் ஃபிட்னஸுக்கும் பாடி பில்டிங்க்கும் வித்தியாசம். ஃபிட்னஸ்னா ஜஸ்ட் நம்ம நார்மல் டயட் எடுத்துட்டு இருந்துட்டு போயிடலாம். ஆனா பாடி பில்டிங் அப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனலா பண்ணும்போது தண்ணி கொண்டு எல்லாம் கட் பண்ண வேண்டியது வரும். அது வந்து அவங்களுக்கு பிடிச்சது பொறுத்துதான். ஆமா, இத பத்தி நான் ஆல்ரெடி சீசன் 1ஓட லாஸ்ட் எபிசோட்ல பேசியிருப்போம், ஃபிட்னஸ் ஒரு அலசல்னு. அதை கேட்காதவங்க அதை போய் கேளுங்க. ஸோ நம்ம தான் இப்போ என்னதான் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி போனோம், ரொம்ப நேரமா ஒன்றுக்குனே சுத்திக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு போயிடுவோம். ஏன் வந்து இப்போ எல்லாரும் வந்து ஏன் வந்து நேச்சுரல் பாடி பில்டிங்கை விட்டுட்டு இந்த ஸ்டெராய்ட் பாடி பில்டிங் போறதுக்கான காரணம் என்ன பாபா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லையா, அது வந்து ஒரு ஷார்ட் கட் தாங்கய்யா. இப்போ வந்து நீங்க நேச்சுரலா பண்ணீங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 LBS மசில் தான் கெயின் பண்ண முடியும். இதே நீங்க மெடிசன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அதோட டபுளா கெயின் பண்ணலாம், சீக்கிரமா உங்க கோலை அச்சீவ் பண்ணிடலாம். எல்லாருக்கும் வந்து சீக்கிரமா போயிடணும் அந்த இடத்துக்கு, அது ஒண்ணு மட்டும் தான் அவங்களோட மோட்டிவே. லேட்டா போனா அவங்களோட லைஃப் ஃபியூச்சர்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால லேட்டா போறதுக்கு நிறைய யோசிப்பாங்க. இப்போ ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் பண்றாங்களே அவங்கள பத்தி நான் சொல்றேன். ப்ரொஃபஷனல்னு இல்லை, இப்போ நான் வந்து சொல்ல போறேன் பாருங்க. நான் சொன்னேன் எப்படின்னா, இப்போ நம்ம வயசு பையன் ஒரு 20ல இருந்து 25 இயர்ஸ்க்குள்ள இருக்க ஒரு பையன், அவன் வந்து பாப்புலாரிட்டி பத்தி யோசிக்கிறான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதும் டக்குன்னு போய் ஸ்டெராய்டு எடுக்கிறான். ஸ்டெராய்டு எடுத்து உடம்பு ஏற்றுறான். உடம்பு ஏற்றி ஒரு 2-3 ஸ்டேஜ் ஏறுறான். ஓகேங்களா? 2-3 ஸ்டேஜ் ஏறி அதுல ப்ரைஸ்லாம் வின் பண்றான். ப்ரைஸ் வின் பண்ண உடனே பாப்புலாரிட்டி கெயின் பண்றான். பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிட்டு அவன் வந்து இந்த பாப்புலாரிட்டி வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு மாடலாவோ அந்த மாதிரி ஆகலான்னு யோசிச்சு தான் அதை பண்றான். பட் ஆனா அந்த மாதிரி பாப்புலாரிட்டிலாம் கெயின் பண்ணிட்டு இருப்பான், ஒரு 10 கேம் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா அவன் அந்த ஸ்டெராய்ட்லாம் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பல டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு, நிறைய சைடு பல எஃபெக்ட்ஸ். சைடு எஃபெக்ட்ஸ். அதே ஸோ இதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா ஒருத்தர் வச்சே பேசலாம் தான் யோசிச்சு இந்த டாபிக்கே ஃபர்ஸ்ட் மேஜரா பிளான் பண்ணதே வந்து அதுக்காக தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும் புவன் சௌஹான் அப்படின்றவரு 2-3 வருஷமா வந்து ஒலிம்பியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஹிஸ்டரி வந்து எப்படி நம்ம டாபிக்கோட ஃபர்ஸ்ட் ஏரியா ஒலிம்பியா ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கு முன்னாடி ஆனா ப்ரோ கேம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த வருஷம் அதான் 2020 டிசம்பர்ல வந்துதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒலிம்பியா போனாரு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் அவர் தான் ஒலிம்பியா போனது. ஆமா, இந்தியனா வந்து ஒலிம்பியா பண்ணி, ஆனா சாரி இந்தியனா இதை ரெப்ரசென்ட் பண்ணல, ஆனா இந்தியால இருந்து போய் அங்க பண்ணிருக்காரு. அங்க போய் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒலிம்பியாலே வந்து 15th பிளேஸ் அச்சீவ் பண்ணாரு. ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஆமா. ஸோ ஆனா இப்போ அவரோட ஹிஸ்டரி பத்தியே நாங்க சொல்லலாம். அவங்க ஹிஸ்டரியே வந்து நம்ம இந்த டாபிக் கூட பேஸ் பண்ணி பேசிடலாம். ஸோ அவரோட ஆரம்ப கட்டத்துலலாம் எப்படி இருந்தாரு பாபா, சொல்லுங்க. அவரோட ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு முதல் 6 வருஷம் வந்து நேச்சுரலா தான் இருந்தாரு. 6ல இருந்து 7 வருஷம் வரைக்கும். ஆமா, 7 வருஷம் நேச்சுரலா.
இப்ப நம்ம நேச்சுரலா பண்ணாதான் நம்மளோட உண்மையான திறமைன்றது நம்மளுக்கு தெரியும். எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம போலாம். உண்மையா டயட்லாம் புரிஞ்சுக்க முடியும். நேச்சுரலா இருந்தாதான் நீ எந்த அளவுக்கு உன்னையே வந்து டெவலப் பண்ண முடியுன்றது உனக்கு தெரியும். இப்ப நீங்க ஸ்டெராய்டு யூஸ் பண்ணீங்கன்னா, ஸ்டெராய்டு யூஸ் பண்ணும்போது மருந்து வந்து உங்கள வந்து மசில் கெயின் பண்ண வைக்குதா? இல்ல நீங்க சாப்பிடுற டயட் வந்து உங்கள மசில் கெயின் பண்ண வைக்குதான்றது உங்களுக்கு தெரியாது. ஐடியா இருக்காது. இப்ப நம்ம எதுல மசில் கெயின் பண்றோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஒரே பேலன்ஸ்டு இல்லாம இம்பேலன்ஸ்டா இருப்போம். இப்போ நீங்க நேச்சுரலா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதோட நுணுக்கம் எல்லாம் தெரிஞ்சிடும். எப்படின்னா, எப்படி மசில் கெயின் ஆகுது? எந்த டயட் நம்ம சாப்பிடலாம்? நீங்க எந்த ஆல்டர்னேட்டா டயட் மாத்திட்டே இருப்பீங்க அந்த 6 இயருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெடிசின் எடுக்கலாம். அது வந்து இப்போ ப்ரோ பாடி பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஏன்னா எடுத்தாதான் அந்த லெவல் ஸ்டேஜ்ல போய் நம்ம நிக்க முடியும். இருங்க இல்லைன்னா இருங்க. நீங்க ஆமா. அதுக்குள்ள ஸ்பீடா லாஸ்ட்டுக்கு போயிடாதீங்க. இங்க இங்க இதை வச்சே ஒண்ணு சொல்லலாம். ஸோ அதான் என்ன இது வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ ஸ்டெராய்டு ஸ்டார்டிங்லேயே ஸ்டெராய்டு எடுக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம பாடி வந்து எந்த ஒர்க் அவுட்டை ஒத்துழைக்குது, எந்த மாதிரி டயட் நம்மளோட ஒத்துழைக்குதுன்னே தெரியாது. பொட்டன்ஷியல் தெரியாம போயிடும் நம்மளுக்கு. நம்மளுக்கே நம்மளோட பொட்டன்ஷியல் ஆமா, தெரியாம போயிடும். அதுக்கு தெரியாது. அந்த ஸ்டெராய்டோட மருந்துக்கு ஏற்ற அளவுக்கு கெயின்ஸ் வந்துடும் மசில். அந்த கெயின்ஸ் வந்து நீங்க போய் ஸ்டேஜ்லாம் ஏறி ப்ரைஸ்லாம் வாங்கலாம். ஆனா அந்த மருந்து வெளியே போன கொஞ்ச நாள்லயே வந்து வித் சைடு எஃபெக்ட்ஸோட மசிலும் குறைஞ்சு போயிட்டு உடம்பே வேஸ்டா போயிடும். நீங்க இப்ப ஸ்டெராய்டு நேச்சுரலா எடுக்கிறீங்க. பண்ணீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்களே இதுக்கு அடிமை ஆயிடுவீங்க. இப்ப நீங்க முதல் வருஷம் எடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கெயின்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஐயோ நம்ம இன்னும் எடுத்தா எந்த அளவுக்கு போவோம் அப்படின்ற அளவுக்கு உங்க மைண்ட்ல வந்து இதுவாயிட்டே இருக்கும். எப்பவுமே இப்போ எப்படி ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, ட்ரக்ஸ் எடுத்தா அதுல இருந்து வெளியே வர முடியாத மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தான் இது. ரைட். ஸோ அதுவே இப்போ நேச்சுரலா நம்ம பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா பிகினிங்ல இருந்து ஒரு பிகினரா இருக்கும் போது தான் ஒருத்தனுக்கு அந்த வழி தெரியும். ஒரு வருஷம் ஜிம்மு போய் பண்ணுவான். ஆனா ஒரு ரிசல்ட்டும் தெரியாதுன்னு வாங்க. நேச்சுரலா இருக்கவங்க பண்ணாலும் நம்ம சொல்றேன். வந்து என்னடா ஒல்லியா இருக்குன்னு அப்படியே ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆமா. அது வந்து பல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும். இந்த ஒர்க் அவுட் நம்மளுக்கு சூட் ஆகுதா, இந்த டயட் சூட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி அது எந்த இதுல ரிசல்ட் தருதோ அதை நம்ம திருப்பி தொடர்ந்து அதெல்லாம் நம்ம திருப்பி பாடி மசில் கெயின் பண்றதுக்கே மினிமம் 1 இயர் ஆகும் நேச்சுரலா ஸ்டார்ட் பண்ணா. மினிமம் 1 இயர் எல்லாருக்குமே இதுதான். ஆமா. அதுக்கப்புறமா நீங்க மசில் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் மசில் கெய்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கெயின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மசில் நல்லா சேஞ்ச் ஆகும். எப்படின்னா நம்ம அவுட்டர் லுக்கே வந்து ஒரு ஏஸ்தெட்டிக் லுக் வர ஆரம்பிக்கும். தட் வீ டேப்பர் வெளியேந்தே நம்ம ஒரு டிஷர்ட் போட்டாலே வந்து கொஞ்சம் வீ டேப்பர் இவன் வந்து ஜிம்முக்கு போறான்ற தெரியறதுலாம் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் தெரியுமே. ஆமா, ம். அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆ- கஷ்டமே. ஆமா. அந்த 3 நம்ம இயர்ஸ் ஜிம்முக்கு போய் என்னடா தாண்டினதுக்கு ஒல்லியா அப்புறமா இருக்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதேதான். இப்போ நான் மேஜர் பாயிண்ட் தரேன். அந்த 3 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறமா நம்ம உடம்புல சேஞ்சஸோட எவ்வளோ சேஞ்சஸ் அந்த 3 வருஷத்துல தெரிஞ்சிச்சோ அந்த சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் குறையிறதுனா சேஞ்சஸ் அதுக்கப்புறம் ஆகாது. நம்ம பாடியோட பொட்டன்ஷியல் வந்து கொஞ்சம் இதுவாயிரும். என்ன சொல்றது நம்ம அப்படியே சமநிலை ஆயிடும். ஆமா நம்மளால இன்க்ரீஸ் ஆக முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா நம்ம டயட் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டிய வரும். இப்போ ஸ்டெராய்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்அட்வான்டேஜ் இல்ல. நேச்சுரல் பொறுத்த வரைக்கும் பிளேட்டோன்னு ஒரு இது வந்துடும். இப்போ சில பேருக்கு வந்து ஒரு வருஷத்துலேயே கூட வந்துடுது அந்த பிளேட்டோன்றது. அது வந்துருச்சுன்னா நம்ம மசில் கெயின் ஆகுறதுன்னு தெரியாது, நம்மளுக்கு மசில் லாஸ் ஆகுறதுன்னு தெரியாது. அதனால கொஞ்ச நாள் வந்து நம்ம ஒரு 6 to 7 மந்த்ஸ் வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட்லாம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு மசில் ஏறது கொஞ்சம். அது ஒரு கஷ்டம் நேச்சுரல் பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும். ஆமா. ஸோ அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நாங்க திருப்பி வேற எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா 3 வருஷத்துக்கு வந்து ஒண்ணுமே அதாவது சப்ளிமெண்ட்டே எடுக்காம டயட்னே மெயின்டைன் பண்ணது. அந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கொடுத்து கெயின்ஸ் கொண்டு வருவோம். கரெக்டா? கரெக்டுங்க, கரெக்ட். அதுக்கப்புறமா தான் ஒரு 6 வருஷம் அதாவது இப்போ புவன் சௌஹான் விஷயத்துக்கே வந்தோம்னா அவர் வந்து 7 வருஷம் முடிச்சு தன்னோட அந்த 7வது வருஷம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் வந்து நேச்சுரலாவே ஷ்ரெட் பண்ணி ஐஎஃபிபி ப்ரோ கார்டு வந்து அவர் ஐஎஃபிபி ப்ரோ கார்டு ஜெயிச்சது வந்து அவர் நேச்சுரல் பாடியில தான். ஒரு மாற்றம். ஐஎஃபிபி வந்து ஒரு நேச்சுரல்ல ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மல் ஒரு 2 ஷோ வந்து நேச்சுரலா ஜெயிச்சாரு. ஐஎஃபிபி ப்ரோ போகும்போது அவரு ராய்ட்ஸ்ல தான் இருந்தார், ஜூஸ்ல தான் இருந்தார். ஓ ஓகே ஓகே. ஆனா
அதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய 7 இது பெரிய பெரிய கேம்ஸ்லாம் பண்ணும் போதும் கூட வந்து அவரு அதுக்கு முன்னாடி வந்து 2 பெரிய காம்படிஷன் பண்ணியிருக்காரு. அதுவே பெருசுதான். அதுலயே இத்தனைக்கும் அவர் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. அதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் அவர் விட்டு நாட்டி பாடியில தான். நாட்டி பாடி தான். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அவர் கூட இருந்தது எல்லாருமே ப்ரோ பாடி பில்டர்ஸ் தான். அவர் வந்து தன்னுடைய அதான் இப்போ வந்து அவர் ஒரு ப்ரொஃபஷன் வந்து பாடி பில்டிங் ஆயிட்டதுக்கு அப்புறமா தான் அவரோட 8 வருஷம் பயணத்துல வந்து லாஸ்ட் அவரோட பாடியோட பொட்டன்ஷியல் முடிஞ்சதுனாலதான் ஜூஸே எதுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட பிற்காலத்தை அவரோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி அவர் வந்து இப்ப நம்ம இவ்வளவு லேட் ஆச்சுன்னா நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கோசரம் அவர் எடுக்க ஆரம்பிச்சாரு. மேக்சிமம் இது வந்து பிரைம் டைம்ல வந்து அர்னால்ட்லாம் இதைதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா 17-18 வயசு பசங்களோட கம்மியா தான் அர்னால்டோட டோஸ் எல்லாம் இருக்கும். அதனாலதான் அவங்க இன்ன வரைக்கும் ஹெல்த்தியா இருக்காங்க. 70 ஏஜ் ஆகுது அர்னால்டுக்கு பாத்தீங்கன்னா. அதேதான். ஸோ அவங்களாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நேச்சுரலா பில்ட் பண்ணி தன்னுடைய கேம் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் அப்போதான் வந்து ஜூஸ் யூஸ் பண்ணாங்க. கரெக்டா? ஆமா அவங்களோட ஹெல்த் அவங்க வந்து ரொம்ப கான்சியஸா இருந்தாங்க அவங்க ஹெல்த் மேல. அதனால வந்து அவங்க வந்து எப்போ அந்த ஒலிம்பியாவோ அந்த டைம்ல மட்டும் தான். இப்போ வந்து 18 வயசு 17 வயசு பசங்க கூட வந்து அர்னால்டோட அதிகமா ட்ரக்ஸ் எடுக்கிறானுங்க. செம்ம ஜூஸ் ஆகுறானுங்க. ஆமா செம்ம ஜூஸ் ஆகுறானுங்க. இதெல்லாம் நடக்குது. அண்ணன் தான் வந்து அவ்வளவு சின்ன வயசுலயே ஒரு 21 வயசு பையன் எல்லாம் வந்து அர்னால்ட் லெவலுக்கு இருக்கானா பாருங்க. ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஆமா மெச்சூர்ட் மட்டும் இல்ல, அந்த சைஸ் மஷின் சைஸுமே வந்து அவ்வளவு சைஸ் இருக்குன்னா அது ஜூஸ் இல்லனா ஏதுனே தெரியாம எடுக்கிறாங்க. அந்த ட்ரக்ஸ் எதுக்கு எடுக்கிறோம் ப்ராப்பரா ஒரு டாக்டரை கூட கன்சல்ட் பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்க. அதனால பல பிரச்சனைகள் வரும். ட்ரக்ஸ் எடுத்தா கூட இப்ப வந்து நம்ம ஒரு டாக்டர் வந்து கூடயே வச்சுக்கணும். இப்ப யாரும் எடுத்துங்க, புவான் கூட எடுத்துங்க, அர்னால்ட் எடுத்துங்க, எல்லாரும் வந்து மேக்சிமம் கூடயே டாக்டரே வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. இப்ப இந்த 18 வயசு கீழே வந்து இப்ப நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கூட இப்ப நான் ஸ்டெராய்டு எடுக்கணும் அப்படின்னா டாக்டர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க மேக்சிமம். அதுதான் பிரச்சனை. அதனால வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க ட்ரக்ஸ். அதான் இப்போ புவான் சௌகானே கூட நீங்க போயிட்டு இல்ல சார் நான் வந்து ஒரு காலேஜ் டைம்லயே வந்து நான் வந்து சீக்கிரமா பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னாலுமே அவன் வந்து மினிமமா ஒரு 21 இயர்ஸுக்குள்ள வந்து ஸ்டெராய்டு எடுக்க கூடாதுன்னு. அதே மாதிரி ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் ஜிம் லைஃப், நேச்சுரல் ஜிம் லைஃப் இல்லாமையும் ஸ்டெராய்டு எடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாரு. மேக்ஸிமம் 6 இயர்ஸ்ங்க. 6-7 கூட இருக்கலாங்க. 7 இயர்ஸ் கூட நீங்க ஆமா அதுக்கப்புறம் நீங்க மினிமமா சொல்றேன். யூஸ் பண்ணனும். அது கூட அபியூஸ் ஸ்டெராய்டு எப்போ எதையும் வந்து ஓவரா பண்ணும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாகும். நம்ம அபியூஸ் பண்ணாம சும்மா யூஸ் பண்ணிட்டு நல்ல டயட்ஸ் எடுத்திருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. கரெக்டா பண்ணலாம். அது மாதிரி தான் எல்லாம் கோல்டன் டேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் புவான் வந்து அதுக்கப்புறமா ஸ்டெராய்டு எடுக்க ஆரம்பிச்சு IFBB ப்ரோ வாங்கினாரு. ப்ரோ வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒலிம்பியால 15 பிளேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ திருப்பி தன்னுடைய பங்கிங் ஒரு வருஷத்துலயே வந்து அவர் IFBB ப்ரோ காம்படிஷன் பண்ணாரு. கரெக்டா. அதுலயே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 40 lbs ஆஃப் மசிலோ ஏதோ கெயின் பண்ணாரு அந்த ஒரு வருஷத்துலயே. அப்பனா ஸ்டெராய்டோட பாத்துங்க. அவர் இத்தனை வருஷமா பண்ணதோட அவர் வந்து 3 வருஷத்துக்கு ஈக்குவல். அவர் வந்து இந்த ஒரு வருஷத்தை பண்ணது வந்து இந்த 3 வருஷத்துக்கு ஈக்குவலா இருக்கும். ஆமா. ஸோ இவனுங்க இப்போ நம்ம திருப்பி இருக்கிறோம். ஆனா அவர் வந்து இப்போ போயிட்டு இப்போ ஒலிம்பியா போயிட்டாரு. அவர் பிளான் வந்து ஒன்றும் அடுத்த வருஷத்துக்கு இப்போ ப்ராக்டிஸ் பங்கிங் ஃபேஸ்ல இருக்காரு. அடுத்த வருஷம் எப்படியோ மசில் மாஸ் ஒன்றும் கொஞ்சம் அதிகப்படுத்திடுவேன்னு தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அதிகப்படுத்திடுவாரு. அவரு எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைல்ட் டோஸ் தான். இப்ப நம்ம ஹெவி டோஸ் இந்த அபியூஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் 50 lbs ஆஃப் மசில் எல்லாம் கெயின் பண்றாங்க. ரொம்ப அதிகமா மசில் கெயின் பண்றாங்க. எவ்வளவு சீக்கிரம் அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க ஹெல்த்தும் போயிருது, லைஃபும் போயிருது. அது மாதிரி நிறைய பாடி பில்டர்ஸ் கூட இறந்துருக்காங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு லிவிங் எக்ஸாம்பிளே ஒருத்தர் இருக்காரு. ஆர்யாக்கு என்ன ஆச்சு? ஒழுங்கா வந்து ஸ்டெராய்டு அவுட் பண்ணாங்க. ஆமா நல்ல பிசிடி பண்ணல, அவருக்கு போஸ்ட் சைக்கிள் தெரப்பி பண்ணல. அதனால வந்து கைனோகோமாஸ்டியா அவருக்கு வந்து அதிகமாயிருச்சு. ஆமா அவர் ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தா அவருக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப அதுக்கு பதிலா அந்த கைனோகோமாஸ்டியாக்கு வந்து தனியா சர்ஜரி பண்ற மாதிரி ஆச்சு. ஆமா சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணும். அது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னும் வந்து பாடி பில்டிங் தான் பாத்தீங்கன்னா காம்படிஷன் எல்லாம் கைனோகோமாஸ்டியாவோட ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸே வராது மேக்ஸிமம். ஏன்னா அது எடுத்திருந்தாதான் உங்களை வந்து ஒரு நல்ல பிசிக் வச்சுக்கிறாங்களே பார்ப்பாங்க. அதனால எந்த அளவுக்கு நம்ம ஸ்டெராய்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிசிடியும் ரொம்ப முக்கியம்.
ஆமா இது வந்து நார்மலா இந்த லோக்கல் தமிழ்நாடு லெவல்ல பண்றவங்கலாம் வந்து பிசிடியே அவங்களுக்குலாம் அது பண்றது தெரியாது, கிடையாது. அந்த விஷயம் தெரியறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது தெரியறதுக்கு. ஏன்னா ஸ்டெராய்டு எடுக்கிறத விட பிசிடிக்கு தான் அதிகமா செலவு பண்ணணும். ஏன்னா அது ஆமா வந்து ஏன் ஃபர்ஸ்ட் செலவு பண்ண, ஏன்னா அவங்களே தெரியும். இப்போ வந்து நீங்க பிசிடி வந்து பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாடிக்குள்ள இருக்க ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் போயிட்டா வந்து மசில் குறையும், சைடு எஃபெக்ட் அவங்களுக்கே தெரியும். பட் ஆனா இருந்தாலும் அது சைடு எஃபெக்ட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் ஆனா அதுக்கு இப்போ செலவு ஆகுறது ஏன் அது எப்படியும் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் அப்படியே விட்டுறாங்க பிசிடி அவங்க. பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு எப்படியும் ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆச்சு அதை நாலேஜ் அதை பத்தி தெரியறதுக்கு ஆகணும். அதனால தான் நிறைய பேரால பிசிடி பண்ண முடியல. அதனால தான் நேச்சுரலாவே பண்ணிட்டு நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்படி ட்ரக்ஸ் நம்ம எடுக்கலாமா, அந்த நேச்சுரலா நம்ம ஒரு 7 இயர்ஸ் பண்றோம்னா அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்து அந்த ட்ரக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். சம்திங் இது இது எடுக்கிறது நல்லதா, டாக்டர் அட்வைஸ் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கணும். பிசிடினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். நீங்க 7 இயர்ஸ் வந்து நீங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ண சொல்ல எப்படி இருந்தாலும் உங்க சீனியர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க சீனியர் இருப்பாங்க, அவங்க வந்து ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அப்போ வந்து நீங்க நேர்காணலா பார்க்க சொல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இவங்க வந்து இந்த ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க, ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரி கெயின் ஆயிருக்கு, ஸோ இவங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆயிருக்கு, அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம இந்த மாதிரி கத்துக்க முடியும். எஃபெக்டிவா அந்த 6 இருந்திருக்கு. வருஷமும் கத்துக்கணும். ஸோ அதுதான் நீங்க வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் தாங்க. நீங்க எத்தனை நீ ஸ்டெராய்ட்ஸ் தான் குத்தி நான் ஏத்த போறேன் 2 வருஷத்துல, நான் அடுத்த வருஷம் ஸ்டேஜ் ஏற போறேன்னா அது என்னங்க அது? எதுவுமே எதுவுமே ஷார்ட்டா பண்ணா அது ரொம்ப நாளுக்கு வராது. அவ்வளவுதாங்க, சிம்பிளா சொல்லணும். அதேதான். ஸோ அதான் இந்த இப்போ எப்படி இப்போ நாட்டியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டெராய்ட்ஸ்ன்றீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெராய்ட்ஸ்னா என்னது, உடம்பு உள்ள போய் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. இப்போ கேக்குற லிசனர்ஸ்க்கு அது ஸ்டெராய்டுன்றது ஸ்டெராய்ட்ஸ்னா பாத்தீங்கன்னா வந்து ஏதோ மருந்துன்னா, ஸோ அவங்களுக்கு அது என்ன மருந்து, அது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு தெரியணும்ல. ஸ்டெராய்ட்ஸ்ன்றது வந்து ஒரு growth ஹார்மோன் மாதிரி. அது வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்ல இருந்து தான் எடுப்பாங்க. அனிமல்ஸ்ல இருந்து எடுத்து தான் அது ரெடி பண்ணி வந்து இப்ப நம்மளுக்கு போடுறது. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு உங்களோட நேச்சுரல் ப்ராசஸ் இல்ல அது. அது வந்து ஒரு அன்நேச்சுரல். இப்போ வந்து உங்க பாடி வந்து இந்த அளவுக்கு தான் ப்ராசஸ் பண்ணணும்னா நீங்க அதையும் தாண்டி அதுக்கு வந்து ஒரு ஓவர்லோட் தர மாதிரி தான் ஸ்டெராய்டு. அதனாலதான் பல பிரச்சனை வருது. சைடு எஃபெக்ட்ஸ்லாம் அதனாலதான் ஸ்டெராய்டுனால நிறைய வருது. growth ஹார்மோன் பிளஸ் அந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல்லாம் அதிகம் பண்ணாதான் வந்து மசிலோட கெயின் பூஸ்ட் பண்ண முடியும். ஆமா, என்ஹான்சிங் ட்ரக். எங்க அப்படி பார்த்தா அப்போ கேப்டன் அமெரிக்கா வந்து ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணாருன்றீங்களா? கிறிஸ்டவன்ஸா தெரியலங்க. இதுக்கு என்ன சொல்றதுன்னு நான் எனக்கு வந்து தெரியலங்க. நான் இதுவா கேட்கலான்னு நான் சொல்றது, படத்துல வந்து அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவர் வந்து பாடி பெருசா ஏங்க நீங்க ஆக்குவாங்கல்ல. ஏன் கேப்டன் அது காமா அமெரிக்காவுக்கு போறீங்க? ரேஷன். நம்ம தமிழ் சினிமாலே நிறைய பேர் இருக்கிறாங்களே எக்ஸாம்பிளுக்கு. அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? ஏங்க எனக்கு ஸ்டெராய்ட்ஸ்னா எனக்கு பாடி ஃபுல்லா growth ஆகுதுன்னா எனக்கு அதான் ஞாபகம். கேப்டன் தான் நமக்கு ஞாபகம் வந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாடி growth ஆகும். என்னன்னா ரொம்ப சீக்கிரமா growth ஆயிடும் ஸ்டெராய்ட்ல. அவ்வளவுதான். நம்ம நேச்சுரலா கூட அந்த அளவுக்கு growth பண்ணலாம். ஆனா அதோட டைமிங் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டெராய்ட்ல ஒரு 6 இயர்ஸ்ல வந்து இப்ப நீங்க 6 to 8 இயர்ஸ்ல வந்து ஒலிம்பியா பண்றீங்கன்னா இப்ப நீங்க இதே நேச்சுரலா பண்ணணும்னா அது வந்து ஒரு 18 வருஷம் ஆனாலும் வேலைக்கே ஆகாது. அந்த அளவுக்கு கஷ்டமான ப்ராசஸ். அதனாலதான் எல்லாரும் ஆனா ஷார்ட் கட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம நார்மலாவே நம்ம இண்டஸ்ட்ரியிலே சொல்லலாம், சினிமா இண்டஸ்ட்ரியிலே. இப்போ வந்து முதல்ல வந்து அந்த 555ன்னு ஒரு படம் வந்துச்சு, ஆமா பரத் ஆமா, படம். அதுதான் அந்த அவரு சரியான ஸ்டெராய்டு எடுத்திருப்பாரு. பார்த்தாலே தெரியும். அவர் ஸ்டெராய்டு எடுக்கிறானோ அதுக்கு முன்னாடியே வந்து அவர் பல வருஷமா நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. பண்ணிட்டு இருந்தாரு. பக்காவான பிசிடி, இப்பவும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு பாடிய. நல்லா இருக்கு. அந்த மாதிரி இப்போ ப்ராப்பரா அவர் பண்ணா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ராப்பரா பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆர்யா ப்ராப்பரா பண்ணாததுக்கு. பிசிடி பண்ணாமே விட்டு அவரு கைனகோமாஸ்டியா வந்துச்சு. அவருக்கு அந்த கைனகோமாஸ்டியா ப்ராப்ளம் வந்து அதுவும் இல்லாம ஒரு பல சைடு எஃபெக்ட் சந்திச்சிருப்பாரு. அது நம்மளுக்கு தெரியாது. நிறைய தெரியல, சைடு எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஓப்பனா வீடியோலயே தெரிஞ்சதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கைனகோமாஸ்டியா அந்த மட்டும். கைனகோமாஸ்டியா மட்டும் தான் ஓப்பனா தெரியும். அதனால அவரு ஏகப்பட்ட இதுவும் சந்திச்சிருப்பாரு. மைண்ட் லெவல்லயும் பாத்தீங்கன்னா பல ஸ்ட்ரெஸ் அது மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு ஸ்டெராய்டை பொறுத்த வரைக்கும். ஆமா. ஸோ அதான் அதே மாதிரி நேச்சுரல்லே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து சூர்யாலாம் நேச்சுரலா தான் பண்ணிட்டு இருக்காரு. சூர்யாலாம் அவர் வந்து நல்ல ஜெனட்டிக்ஸ். அவருக்கு பாத்தீங்கன்னா சூர்யா பொறுத்த வரைக்கும் நல்ல ஜெனட்டிக்ஸ். அதனால அவர் பாடி வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா கொண்டு வந்துட்டாரு. ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஜெனட்டிக்ஸ்ங்க. ஸ்டெராய்டு வந்து பாத்தீங்கன்னா தேவை. ஆனா வந்து உங்களுக்கு வந்து நீங்க ப்ரோ லெவல் காம்படிஷன் இந்த ஒலிம்பியா அது மாதிரி போகும்போது அதுக்கு முன்னாடி வேணா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வேணா நீங்க எடுக்கலாம். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே எடுக்கிறது வந்து ரொம்ப கெட்டது. ஃபர்ஸ்ட் உங்களோட பாடியோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்டெராய்டே எடுக்கணும். மேக்ஸிமம் யாரா இருந்தா. ஆனா
இப்போ ஒரு ப்ரொஃபஷனலா பெரிய கேம் பண்ண போறோம், ஒரு நேஷனல் லெவல்ல கேம், இன்டர்நேஷனல் லெவல்ல கேம் பண்ண போனா அப்போ வந்து ஜூஸ் எடுத்தா அது வந்து ஆமா ஆமா ப்ரொஃபஷனல் ஆனா சில ப்ரொஃபஷனல் பேர்லாம் லைனுக்காக பாத்தீங்கன்னா பண்ணலாம். சும்மாவே சூர்யா பார்த்துட்டு சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும்னு சொல்லிட்டு சும்மாவே ஸ்டெராய்டு எடுத்துடுறாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் கோசமே ஸ்டெராய்டு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதனால இது பல சைட்ஸ் எல்லாம் ஏங்க, சந்திக்கிறாங்க. அதுதான் ஒரு இது பெரிய எப்படி பிரச்சனை. சிக்ஸ் பேக்ஸ் வந்து அந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரியாங்க? 6 மாசத்துல சிக்ஸ் பேக் மாதிரி கிராஷ் கோர்ஸ் தானே சொல்றீங்க? 6 மாசம் என்ன சொல்றீங்க? 6 மாசம்லாம் வேணாம். ஸ்டெராய்டு எடுத்தா 2 மாசத்துல வர வச்சிடலாங்க. ஆமா, 3 ஆறு மாசத்துல ஃபேட் நீங்க கட் சொல்றது பண்ணி நேச்சுரல். எடுத்துக்கலாம். நீங்க சொல்றது நேச்சுரல். 6 மாசம்லாம் நேச்சுரல். ஸ்டெராய்டு பொறுத்த வரைக்கும் 1.5 மாசத்துலயே நீங்க எதுவா இருந்தாலும் பண்ணிடலாம். ஷெட் பண்ணிடலாம், பல்க் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். ஆமா. எக்ஸாம்பிள் நானே ஜிம்ல ஒரு 2 3 பசங்க பார்த்தேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பல்கிங் வந்து கிட்டத்தட்ட 7 6 மாசம் 6 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுங்க. இருந்தாலும் அவன் வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் வந்து காம்படிஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்தான் பாத்தீங்கன்னா என்னோட பெருசா இருக்கும். அதுதான் ஸ்டெராய்டு. நான் அப்பயே நான் 7 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். நான் அவனோட பார்க்க கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. அது என்னமோ வாஸ்தவம் தான். அது ரொம்ப ஷார்ட் ப்ராசஸ். அதனால 1 மாசத்துலயே மசில் போட்டுருவாங்க. 1 மாசத்துலயே மசில் இறக்குவாங்க. ம். எல்லாமே மூணு அதுவும் இல்லாம மூணு மாசம் ஸ்டெராய்டோட ஒரு மெயின் ஃபங்க்ஷனே பாத்தீங்கன்னா உங்களோட இப்ப நீங்க மசில் வந்து இப்போ கட் பண்றீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு மசில் லாஸ் ஆகாது. அதுக்காக தான் நிறைய பேர் வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்றாங்க. இப்போ ஆமா, நேட்டியா பார்த்து கொஞ்சம் மசில் லாஸ் இருக்கும். நேட்டியா பார்க்கும்போது கொஞ்சம் மசில் லாஸ் இருக்கும். இதுல வந்து மசில் மசில் மசாஜ். அப்போ கெயின் பண்ணி ரீகெயின் பண்ணி வச்சுப்போம் ஸ்டெராய்ட்ஸ்ல. ஆமா, மசில் அந்த மசில் லாஸ் வந்து ஆமா அந்த மசில் லாஸ் கூட கரெக்டா கலோரி டெபிசிட் பண்ணா மசில் பண்ணலாம். ஆனா லாஸும் குறைக்கலாம். இருந்தாலும் இருந்தாலும் ஸ்டெராய்ட்ல இப்ப நம்ம நேச்சுரல்ல பாத்தீங்கன்னா ஸ்டெராய்ட்ல கொஞ்சம் வந்து இருக்குதான் ஜீரோ செய்யும். ஜீரோ மசில் லாஸ்ல வந்து ஆமா, ஜீரோ பக்காவா மசில் லாஸ். அதனாலதான் நீங்க பார்க்க பெருசா தெரியுங்க. அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் நேச்சுரலுக்கும் ஸ்டெராய்டுக்கும். ஆமா, நீங்க கட் பண்ணும்போது அப்படியே அந்த உங்களோட மசில் வந்து ஸ்கின் அப்படியே வந்து இருக்கும். அப்படியே வரி வரியா தெரியும். அந்த ஆமா, அளவுக்கு ஃபேட் கட் பண்ணலாம். வரி வரியா நிறைய ஒரு ஒரு பிளாக்கா நிறைய அதுல டாட்ஸ் மாதிரி இருக்கும். உடம்புல எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் ஈஸி. அதுலயும் நிறைய ஆனா கம்பாரிசன்லாம் சில இருக்கு, பேர் அதை பத்தி நேச்சுரல் பாடி பேசலாம். பில்டர்ஸும் இருக்காங்க. சில நேச்சுரல் பாடி பில்டர்ஸும் ஆமா. இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்க பிசிக்கை வந்து டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வெளிய இருக்கவங்க பாக்குறதுக்கு வந்து இவன் ஸ்டெராய்டு தான்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க பிசிக்கை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறவங்களா இருக்காங்க. ஃபார் ஆமா. எக்ஸாம்பிள் நம்ம பிரகாஷ் கூட நம்ம இதுலயே எடுத்துக்கலாம். தான் யுவபிரகாஷ் வந்து அப்பப்போ வந்து இவனுங்க ஃபேக்கு, இவர் வந்து ஸ்டெராய்டுன்னு சொல்லி அப்புறம் கமெண்ட் பாத்தீங்கன்னா பண்ணிருப்பானுங்க. அது வந்து அப்படி பாத்தீங்கன்னா அவனுங்களால நம்ப முடியாது. அவனுங்களுக்கு வந்து ஸ்டெராய்டுனாவும் என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா அவர் வந்து நீங்க ஸ்டெராய்டு தான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஸ்டெராய்டுனா ம். என்னப்பான்னு கேட்டா அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல தெரியாது. அவர் வந்து யுவபிரகாஷ் வந்து அவரோட ட்ரக் டெஸ்டே வந்து அப்லோட் பண்ணிருப்பாரு. ட்ரக் டெஸ்ட் சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணிருப்பாரு. அப்ப கூட நம்பாம சில பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு போய் நீங்க அவரோட ஸ்டெராய்ட்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு மருந்து, அது ஒரு அப்படின்னு மருந்து, சொல்றாங்க. மருந்துன்னு தான் சொல்றானே தவிர அது என்ன மருந்து, எதுக்கு, ஏன் எதுக்கு சொல்ல யூஸ் மாட்டேங்கிறாங்க. பண்றோம் எதுவும் தெரியாது. என்ன ஏன் நீ எவனோ ஸ்டெராய்டுன்னு ஒருத்தன் சொல்றதாலும் அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. அது ஏன் ஸ்டெராய்டுன்னு பேரு, அது என்ன ஒரு ஏன்னா மருந்து ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அந்த கேட்டா அது அளவுக்கு மருந்து. பாத்தீங்கன்னா அவங்க பிசிக்லாம் அன்பிலீவபிளா இருக்கு. எப்படின்னா அத வந்து பார்த்தாலே இப்ப எப்படின்னா ரொம்ப ஸ்டெராய்டு மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டாதான் அந்த ம். அளவுக்கு பிசிக் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு கட் பண்ணி கொண்டு வந்து நிக்க வைப்பாராம். இவன் வந்து அசாந்தா ஸ்டெராய்டுப்பா அசால்ட்டா அப்படின்ட்டு போய். ஸ்டெராய்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான். இவனுங்களுக்கு அந்த அந்த கம்பாரிசனுமே கத்து தரணும். எப்படி வந்து ஆமா ஒரு மசிலை பார்த்து வந்து இது ஸ்டெராய்டு பாடியா இல்ல நாட்டி பாடியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆமா யுவபிரகாஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 8 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் அந்த ஆமா. பிசிக். எப்படி அவரோட அது ஒரு பிசிக் போஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகுது? நீங்க ஸ்டெராய்டு எடுக்கிற ஒருத்தனுக்கு 2 3 வருஷத்துல அவரோட பிசிக் வந்துடுது. அதுதான் வித்தியாசமே. அவர் எவ்வளவு ஆமா. கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா இவன் ஸ்டெராய்டு எடுத்து அவர் பிசிக் 7 வருஷம் கொண்டு வந்தது வந்து இவன் வந்து 2 3 வருஷத்துலயே கொண்டு வந்துடும். ம். அதை அவர் பார்க்க அவர் அவருக்கு 8 எவ்வளவு வருஷத்துக்கு இதுவா முன்னாடியே இருக்கும். ஸ்டெராய்டு எடுத்துட்டாருன்னா இந்நேரத்துக்கு வந்து அவர் புவன் வந்து அவர் இந்தியாட்டி ப்ரோ காம்படிஷன் சைஸுக்கு போய் எப்போ வந்துருப்பாரு. ஜெயிச்சு போயிருப்பாரு அவரு. ஆமா, ப்ரோ காம்படிஷனே எல்லாருக்கும் வந்துருப்பாரு. எல்லாருக்கும் பண்ண தெரியும். அவருக்கு வந்து பண்ண தெரியாம இல்ல. அவர் வந்து ஹெல்த்தை கன்சிடர் பண்ணி அதை பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பரா பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் வந்து ப்ராப்பரான வேல போயிட்டு இருக்காரு. அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அவர் பல பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு. நேச்சுரல் பாடி பில்டிங்க்கு வந்து ஆஹ் இவ்வளவு ஸ்கோப் இருக்குன்னு. அவரு பண்றதும் இல்லாம நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இது மாதிரி ஸ்டார்டிங் வந்து 6 to 7 years வந்து நேச்சுரலா பண்ணுங்க. அப்புறம் நீங்க எந்த என்ஹான்சிங் ட்ரக்ஸ் ஒன்னா எடுங்க. அதுவும் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைல்டா அந்த மாதிரி வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அவர் கோச்சிங் பண்றவங்களுக்கும். ஆமா. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல நேட்டினா அவருதான். பெருசா தெரிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு வேற யாரும் கிடையாது. ஆனா இப்போ நாட்டிக்குனா பாடி அதான் ஸ்டெராய்டு பாடி பில்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல.
அதெல்லாம் சொல்லுவோம், ட்ரை பண்ணுவோம். எப்படின்னா வந்து நெக்கு ட்ராப் இருக்குல்ல, ட்ராப்போட கண்டிஷன் வச்சே வந்து இது ஸ்டெராய்ட் பாடியா இல்ல நேச்சுரல் பாடியான்னு கண்டுபிடிக்கணும். ட்ராப் வந்து ரொம்ப ஓவர் டெவலப்டா இருந்ததுன்னா அது ஸ்டெராய்டு, அப்படி இல்லைன்னா ஆமா. அது வந்து நேச்சுரல் பாடி தான். என்ன சொல்றதுன்னா அந்த அந்த ட்ராப் வந்து ஃபுல்லும் தோல் வரைக்கும் எண்ட் ஆகி ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபுல் பக்காவா டெவலப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஸ்டெராய்டு எலமெண்ட் தான் அந்த அளவுக்கு உள்ள போய் அந்த மசில் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும். நேச்சுரலா நம்ம எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட் பண்ணாலும் குளூட்டமைன் எடுத்தா கூட அந்த அளவுக்கு அங்க போய் ரீச் ஆகாது. குளூட்டமைன், கிரியேட்டின், மெயினா கிரியேட்டின். குளூட்டமைன் கூட நம்மளுக்கு ரெக்கவரிக்கு தான் உதவும், கிரியேட்டின் தான் கொஞ்சம் லீன் அது மசில் போய் மாஸ். அங்க வந்து போய் ரீச்சே ஆகாது. அதனால ட்ரெபீசியம் நெக் மசில் வந்து ட்ராப் வந்து நேச்சுரல் பாடி பில்டருக்கு வந்து கொஞ்சம் அண்டர் டெவலப்டா தான் இருக்கும் கம்பேரிட்டிவ் டு என்ஹான்ஸ்டு. இன்னொரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ இந்த ஸ்டெராய்டு எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பல்கிங் ஸ்டேஜ்லயே அவங்க வந்து செம்ம ப்ராப்பரா இருப்பாங்க, அவங்க உடம்புல வெயின்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ நீங்க நேச்சுரல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, அவங்க பல்கிங் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த அளவு அவங்க உடம்பு வெயின்ஸ் தெரியாது, ஃபேட் எக்ஸஸா கெயின் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஸ்டெராய்டு எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருப்பாங்க. இப்ப எப்படின்னா காம்படிஷன் போற மாதிரி இருப்பாங்க, பல்க் டைம்லயே காம்படிஷன் போற மாதிரி இருப்பாங்க, அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்டெராய்டு பண்றவங்க. அதுதான் அது கேட்டா அது ஆஃப் சீசன் சொல்லுவாங்க. ஆஃப் சீசன் வானுங்க. ஆமா ஆமா. ஸோ அதான் அவனுங்க வந்து அந்த ஸ்டெராய்டு எடுக்கிறதுனாலே வந்து அந்த மசிலோட ஷேப் அவுட் ஆஃப் ஷேப்பே ஆக மாட்டானுங்க. ஆமா, மேக்ஸிமம் ஃபேட்டே பிடிக்காதுங்க உங்களுக்கு ஸ்டெராய்டு எடுக்கும்போது. ஆமா, ஃபேட்டே உடம்புல அதனால வந்து பல்க் ஆவானுங்க, பட் அவுட் ஆஃப் ஷேப்ல ஷேப் அவுட் ஆகாமே பல்க் ஆவானுங்க. அந்த நேச்சுரல்ல வந்து இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம். ஆமா, நேச்சுரல்ல வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் நம்ம டயட்னா கொஞ்சம் மாறினா கூட வந்து அவுட் ஆஃப் ஷேப் போயிடுவோம். ஆனா நீங்க இப்ப யுவ பிரகாஷ் எடுத்துங்க, அவர் செம்ம கன்சிஸ்டன்ஸா இருக்காரு. அதனாலதான் இப்ப அவர் பல்கிங் டைம்ல கூட அவரோட ஆப்ஸ் இன்னமும் விசிபிளா இருக்கும். பக்கா கண்டிஷன். அந்த அளவுக்கு அவரோட டயட் வந்து அவர் ப்ராப்பரா வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு நம்மள கண்ட்ரோல் பண்ணா, அவர் பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் தான் சீட் மீல் எடுப்பாருன்னு நினைக்கிறேன், அது கூட எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாதான் அந்த அவர் மாசத்துக்கு ஒரு முறை தான் சீட் எடுப்பாரு. அது மாசத்துக்கு ஒரு முறை சீட் எடுக்கிறதுனாலே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். நேச்சுரல் பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே டெடிகேஷன் தான். ஆனா ஸ்டெராய்டு பொறுத்த வரைக்கும் அந்த டெடிகேஷன் தேவையே இல்லை, எல்லாமே மருந்து தான். ஆமா, எதுவுமே நீங்க நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு ஸ்டெராய்டு எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே மாயா தான் ஸ்டெராய்டு பொறுத்த வரைக்கும். ஆமா, இப்போ நேச்சுரல் பாடி பில்டர் தான் வந்து ஸ்ட்ரிக்ட் மிலிட்டரி ஆபீசர் மாதிரி பக்காவா ஒர்க் பண்ணுவாரு. ஸ்டெராய்டு எடுக்கிறவன் வந்து நார்மல் மனுஷன் மாதிரியே ஜாலியா சாப்பிடுவான், ஜாலியா பட்டு தூங்குவான், எல்லாமே பண்ணுவான். அதே சமயத்துல பாடியும் கெயின் ஆயிடுவான். இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன ஒண்ணு, கொஞ்சம் வந்து சில சாப்பாடுலாம் வந்து அந்த மருந்து எடுக்கும் போது எடுக்கக்கூடாது, ரியாக்ஷன் ஆயிடும்வாங்க, அதை மட்டும் கட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஸ்டெராய்டும் சும்மா சொல்ல முடியும், ஸ்டெராய்ட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் நேச்சுரல் பாடி பில்டிங், அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் 7 to 6 years வந்து நம்ம நல்லா நேச்சுரலா நம்மளோட உடம்போட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது. அதுக்காக தான் மேக்ஸிமம் ஸ்டெராய்ட்ஸ்லயும் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லிஸ்டே போயிட்டு இருக்கு, நிறைய லிஸ்ட் இருக்கும். ரொம்ப கஷ்டம் ஸ்டெராய்டு வச்சு, அவங்களும் கஷ்டம் தான் போறாங்க, நம்மள மாதிரியே தான் ஒர்க் அவுட்டும் பண்றாங்க, அவங்களும் டயட் தான் எடுக்கிறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் ஸ்டார்டிங் எடுக்கிறது தான் தப்பு. ஸ்டெராய்டே எடுக்க கூடாதுன்னு சொல்ல, ஸ்டார்டிங் எடுக்க கூடாது, அதுதான் மேட்டர். ஆமா, நம்ம ஒன்னும் அவங்களையும் அபியூஸ் பண்ணல, பட் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எடுக்க வேணாம். ஏன் வந்து உங்களோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சுக்க மாட்டீங்க? ஒரு 3 வருஷமாச்சு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க, ஒரு 3 வருஷமாச்சு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா செட் ஆகலன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்க ஸ்டெராய்டு எடுத்து மினிமம் 3 வருஷம் 4 வருஷமாச்சு பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்க தாராளமா 7 இயர்ஸா கூட இருக்கலாம். 7 இயர்ஸ் கூட நீங்க நேட்டியா இருந்து அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும், உங்களோட பாடியோட பொட்டன்ஷியல் இதுதான் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்க பாடியை பத்தி. அந்த 7 இயர்ஸ் நேட்டியும் ஸ்டெராய்ட்ஸும் ரெண்டுமே சேம் தான். ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொஞ்சம் என்ஹான்சிங் ட்ரக்ஸ், அது பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் என்ஹான்ஸ் பண்ணும். ஆனா மத்தபடி நேட்டி என்ன பண்றாங்களோ அதே தான் அவங்களும் பண்ணுவாங்க, அதே சாப்பாடு தான் அவங்களும் சாப்பிடுவாங்க, எல்லாமே. அவ்வளவுதான் பண்ணீங்கன்ட்டு. அதான் நார்மலா அதான் நம்ம வந்து பிளான் பண்ணி பக்காவா இருந்தாலும் கரெக்டா இருக்கணும். அவ்வளவுதான், முடிச்சுப்போம். சைனிங் ஆஃப் பிராலியன் பீடஸ் மற்றும் பாபா. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்க பாப்போம். ஆமாங்கய்யா. சரி, பாய்.
இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் வீரஸ் மற்றும் பிராலி and supported by Capital Corporation.